ஹாப்பி கேரட் வணக்கம். இன்றைக்கி நம்ம புழுங்கரிசியில் உப்புமா கொழுக்கட்டை செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாமா? ஒரு அளவு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 to 3 hours தண்ணியில் சோக் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி வடிச்சிட்டு இந்த இட்லி அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நடுவில் பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் அரைச்ச மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் சின்ன ரவா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வதக்கி பிடிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த மாவையும் சேர்த்து அதோட தண்ணியும் கொஞ்சம் கலந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வேகிற அளவுக்கு நமக்கு அந்த தண்ணி இருக்கலாம். அப்புறம் உப்பும் நீங்கள் அதில் தூவி தேங்காவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்து ஒட்டாமல் இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி இந்த மாதிரி பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருந்தோடனே அடுப்புலேருந்து இறக்கி இட்லி பாத்திரத்தில் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் இந்த கொழுக்கட்டையை பிடிச்சு ஆவியில் வச்சு நல்லா வேக விட்டு சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வதக்குனதுனால இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் செம்ம சூப்பராக டேஸ்டியாக வாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்டீம்டு ஸ்நாக் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் இந்த மாதிரி நீங்கள் ஒரு உணவு எடுத்துக்கோங்க. பசங்களுக்கும் கொடுங்க. இந்த மாதிரியான ஸ்டீம் ஃபுட் சாப்பிடும்போது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இதோட சட்னி தொட்டும் சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.